இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் உள்ளத்தாலும் இரக்கத்தினாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் உயிருள்ள இறை வார்த்தைகள் 78 முதல் 79 முடிய. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வந்திருக்கின்றோம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, மீட்பின் நற்செய்தி புதிய பாதையின் வித்து என்ற மைய சிந்தனையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சிறிய கேள்வி. திருவருகை காலம் என்றால் என்ன? திருவருகை காலம் என்பது திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்ட குட்டி தவக்காலம், தயாரிப்பின் காலம் என்று சொல்லுகின்றோம். அந்த தயாரிப்பின் காலத்தை 2ஆக பிரிக்கலாம். 1 முதல் 16 வரை உள்ள நாட்களில் மனமாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், மீட்பு நெருங்கி வந்து விட்டது என்ற இறை வார்த்தை பகுதியில் இடம்பெறும். 2வதாக 17 முதல் 24 வரை உள்ள அந்த நாட்களில் ஆண்டவருடைய பிறப்பு நிகழ்ச்சிகளை பற்றிய இறை வார்த்தைகள் இடம்பெறும். மனம் மாறுங்கள், நற்செய்தி நம்புங்கள், மீட்பு நெருங்கி வந்து விட்டது என்று இறை வாக்கினர்களும் திருமுழுக்கு யோவான் தொடங்கி பவுலடியார் வரை இதைத்தான் போதித்தார்கள். ஏன் இயேசு கூட தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று போதித்தார். அதை நாம் மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 17 வாசிக்கின்றோம். நம்முடைய பாதை ஒன்றாக இருக்க இறைவன் நமக்கு புதிய பாதை அமைத்து தருவதாக சொல்லுகின்றார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார் என்று திருப்பாடல் 126 நாம் வாசிக்கின்றோம். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம். இந்த திருப்பாடல் ஆசிரியர் என்னுடைய பின்புலம் என்ன, ஏன் இந்த திருப்பாடலை சொல்லுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். தன்னுடைய நகரம், ஆலயம் அனைத்தையும் இழந்து அடிமைகளாக வாழ்ந்த அந்த மக்களுடைய வழியை, அந்த ஒட்டுமொத்த இனத்தினுடைய வழியை குறிப்பதாக இந்த திருப்பாடல் கூறுகின்றார். அதைத்தான் இன்றைய வாசிக்க கேட்ட நம்முடைய இறை வார்த்தை 1 வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கின்றோம். பாரூக் இறைவாக்கினர் 5:1 முதல் 9 உள்ள இறைவார்த்தையில் சொல்லுகின்றார், உன்னுடைய துன்ப நாட்களை நான் புரட்டி போடுவேன் என்று சொல்லி 5 வகையான நம்பிக்கை வாக்குறுதிகளை நமக்கு தருகின்றார். 1, துன்ப துயர ஆடை களையப்பட்டு மாட்சியின் பேரழகை நான் உனக்கு சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ராயல் மக்கள் துன்பங்கள் அனுபவித்தார்கள். கொத்து அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். ஆடை இழத்தல் என்பது அடையாளத்தை இழப்பதை போல் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை இழந்த அந்த மக்களுக்கு மாட்சியின் பேரழகை நான் சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். 2வதாக, ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக அனைத்தையும் இழந்து அடிமைகளாக வாழ்ந்த அந்த மக்கள் தலையில் வெறுமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வெறுந்தலையில் மாட்சியின் மணிமுடியை நான் உனக்கு சூட்டுவேன் என்று சொல்லுகின்றார். 3வதாக, பெயர் இல்லாதவர்களுக்கு, பெயரை இழந்தவர்களுக்கு 2 வகையான பெயர்களை தருகிறார். நீதியில் ஊன்றிய அமைதியை, இறை பற்றி ஒளிரும் மாட்சி என்ற 2 பெயர்களை அவர்கள் சூட்டுகின்றார். நடந்து சென்றவர்கள் மன்னரை போல் மீண்டும் பல்லாக்கில் கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். 5வதாக, பாலை, மலைகள், குன்றுகள் என்று, காடுமேடு பள்ளங்கள் என்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் மீண்டும் சமமாக நறுமணம் வீசக்கூடிய சாலையில் நடத்தப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த 2ஆம் மாசமும் அதைத்தான் சொல்லித்தர. பிலிப்பு நகர மக்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய மீட்பை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. எப்பொழுது கடவுளுடைய நம்பிக்கையை கொள்ளுகின்றார்களோ அவருடைய மீட்பை பெற்றுக் கொள்கின்றார். அன்பிலும் அறிவிலும் பண்பாட்டிலும் சிறந்து வளரக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் பவுலுடைய அவர்களை வாஞ்சைக்குரியவர்கள், இவருடைய மகிழ்ச்சிக்குரியவர்கள் என்று அழைக்கின்றார். திருமுழுக்கு யோவான் நற்செய்தியில் அதைத்தான் நம்ம சொல்லித் தருகின்றார். மனமாறுங்கள். ஒரு சாமானிய மனிதன் இத்தனை மனிதரையும் சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உன்னுடைய அடிமைநிலை மாறும். உன்னுடைய அடிமைநிலை மாறப்பட்டு நீ கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக நீ வாழ்வார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மீட்பு என்பது நாம் இறந்த பிறகோ மறு உலகிலோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல.
மாறாக நாம் வாழக்கூடிய எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதைத்தான் லூக்கா எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் இறைவாக்கு 9 நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக நம்முடைய மீட்பு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பொழுது நாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்து நம்புகின்ற பொழுது, பாவத்திலிருந்து மீட்புக்கு நம்மை அழைத்து செல்லும் போது நம்முடைய மீட்பு அண்மையில் இருக்கின்றது. அந்த மீட்பின் நற்செய்தி இடையர்களுக்கும் அறிவித்தது போல நமக்கும் அறிவிக்கப்படுகின்றது. எப்பொழுது பிறர் பற்றும் இறை பற்றும் வேரூன்றி நம்ம வளர்கின்றதோ அங்கு மீட்பு நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. அதைத்தான் பவுலுடையார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 20 சொல்கின்றார். எப்பொழுது அவர் கடவுளோடு வாழுகின்றாரோ சொல்லுகின்றார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லுகின்றார். அவரை போல நாமும் கிறிஸ்துவாக வாழ, கிறிஸ்து நம்மில் வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு நாம் இந்த திருவருகை காலத்திலே தயார் செய்து நாம் மனம் மாறுகின்ற பொழுது அமைதியை பெற்றுக் கொள்கின்றோம். அந்த அமைதி நிறைவான செயல்களை செய்ய சொல்லுகிறது. ஆக நாமும் நிறைவான செயல்களை செய்ய நம்முடைய மனங்களை, நம்முடைய பாதை, பழைய பாதையை புதிய பாதையாக மாற்றுவோம். மீட்பின் நற்செய்தியாக இயேசு நம் உள்ளங்களில் பிறப்பார். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.